வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொபெல்கோ 220 சென்டர் ஜாயின் கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இதில் நம்ம 7 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு ஃபைன் குவாலிட்டி கிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ரைமரி கிளீனிங்கை வந்து டாப் அண்ட் பாட்டம் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ இந்த சென்டர் ஜாயிண்ட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சென்டர் ஜாயிண்ட்டை மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இப்போ எல்லா அடாப்டருமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது ப்ளஸ் லாக் போர்ட் சைடு, இந்த 2 மெயின் அடாப்டர்ஸு, ட்ரெயின் லைனு, டபுள் ஸ்பீட் லைனு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபுல்லாக எல்லா அடாப்டரும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு ரப்பர் பூட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ கிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக 1 by 1 நான் இப்போ இல்லைன்னா காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி சீல்ஸு ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளோட சீல்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் ப்ரெஷர் சீல் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸு, அது நம்ம NOK சீல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டு இந்த டஸ்ட்டு ஓரிங்கு அண்ட் ட்ரெயின் லைன் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து NBR ஓரிங் கம்பெனி கிட்டில் கொடுப்பாங்க. வேறஸ் நம்ம இந்த ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15,000 ஹவர் ஓடிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் 2 ஸ்டெப்பு மார்க் இருக்குது. இந்த ஸ்டெப்பு மார்க்குக்கு நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஒன்று ஸ்பிண்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லைனா ஸ்பிண்டில் சேஞ்ச் பண்ணணும். வேறஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அது சிம்பிள் மெத்தடில் அதுபோல் ஒயிட் அண்ட் ஓரிங் க்ரீன் கலர் ஓடி கொடுத்துட்றோம். மேலே டஸ்ட் ஓரிங் NBRல வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் லைனில் ஒட்டி உள்ளே வராது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீட் லைனை ஒட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் வித் சப்போர்ட்டில் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபைபருக்கு பதில் நம்ம ஓரிங் ப்ளஸ்ஸு PTFE உங்களுக்கு ஸ்டெப் சீல் வந்துடும். இப்போ நம்ம போட்டுற கிட்டுமே நல்ல குவாலிட்டியான கிட்டு. இது நல்லா ஒரு பெட்டரான லைஃப் கொடுக்கும். இதில் இப்போ சென்டர் ஜாயிண்ட்டை மவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு ஃபுல் ரூட்டிங் முடிச்சாச்சு. பாட்டம் சைடு மவுண்டிங் பண்ணியாச்சு. ட்ரெயின் லைனு, டபுள் ஸ்பீட் லைனு, சர்க்கியூட்டு, ஃப்ரண்ட் அண்ட் ரியரு எல்லா ஹோஸுமே ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது மேலே மாட்டணும். அவ்வளோதாங்க, சென்டர் ஜாயின் கம்ப்ளீட்டாக அசல் பண்ணியாச்சு. இதில் சென்டர் ஜாயின் பூட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மேலே மழை தண்ணி ஏதாச்சும் தண்ணி வந்துச்சுன்னா அதை வந்து கீழே போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த சென்டர் ஜாயின் பூட்டு. அதை வந்து நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம். எதுவும் கிழிஞ்சிருந்துச்சு, டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை இம்மிடியட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கஸ்டமருக்கு சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அடையாளமே இதுதான். இருக்கிறத அப்படியே மாட்டக்கூடாது. வேறு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மாற்றிட்டு செக் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லிட வேண்டியது. இப்போ ரெடி ஃபார் ரன்னிங்கு. அவ்வளோதான். ஆயில் டாப் அப் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் டாப் அப் பண்ணியாச்சு. லெவல் பார்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ரெடி ஃபார் ரன்னிங்.